ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அதே நேரத்தில் இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை பயன்படுத்தி முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பொடியிலிருந்து 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டோட கலந்து சாப்பிட்டு வரப்போ தினமுமே நமக்கு தேவையான இரும்பு சத்து வந்து ஈஸியாக இதிலிருந்து கிடைக்கும். அதே நேரத்தில் இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது கண் பார்வை தெளிவாக தெரியும், முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த ஈஸியான முருங்கைக்கீரை பொடி, அதே நேரத்தில் உடலுக்கு ஆரோக்கியமான இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய கட்டு முருங்கைக்கீரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வெறும் இலையை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இருக்கும். ஸோ கவனமாக இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நிழலில் காய வைக்கணும். ஒரு 8லிருந்து 10 மணி நேரம் இதை வந்து நிழலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். 10 மணி நேரம் நிழலில் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பாக இருக்குது. இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. அடுத்ததாக நிழல்லையே காஞ்ச இந்த முருங்கைக்கீரையை ஒரு கடாயில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். அதிகமான டைம் தேவைப்படாது, ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் தான் தேவைப்படும். அதே நேரத்தில் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கணும். அதிகமாக ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே கருத்து போயிடும். ஜஸ்ட் இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவுமே வந்து கருத்து போயிடக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக அது வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1 ஆர் 2 மினிட் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுவும் கலர் சேஞ்ச் ஆகி கருத்து போயிடக்கூடாது, ஜஸ்ட் இது வந்து வறுபட்டால் போதும். ஒரு 1 ஆர் 2 மினிட் இது வறுபட்டு சூடானதுக்கப்புறமா இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு இதிலிருந்து ஒரு நல்ல மணம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து 3 சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் மறுபடியும் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்த எல்லா பொருட்களையுமே வந்து தனித்தனியாக கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறுனதும் ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் புளி, பூண்டு, மிளகா இது 3 மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே இதோட ஒன்றா சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கக்கூடிய முருங்கை இலைகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஜாரை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு, புளி, மிளகா அந்த பொடி இருக்குது இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொடியை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 to 4 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்பவே ஆரோக்கியமானது. முருங்கைக்கீரை கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.